கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் சம்பூரணமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The connection for a Christian with this world. The connection for a Christian with this world. இந்த உலகத்துடன் கிறிஸ்தவனுக்கு தொடர்பு. இந்த உலகத்துடன் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அல்லது இருந்து கொண்டிருக்கிற தொடர்பு என்கிற வார்த்தையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். 1 John chapter 2 verse 15 through 17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உண்மை வாழ்த்தி போற்றி தொழுகிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வந்தவர்கள் எங்கள் ஆவிக்குரிய கண்கள் காதுகள் திறந்திருப்பதாக. எங்கள் ஞானம் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவதாக. இதனை பேசுகிற இந்த தொடர் வகுப்புகளிலே கர்த்தர் தாமே இடைப்பட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். நான் அல்ல ராஜா, நீர் மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு நீர் பேசும் இடைப்படும். உமது நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see you in the presence of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துடன் கிறிஸ்தவனுக்குள்ள தொடர்பு பார்ட் 1. இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த 3 வார்த்தைக்குள்ளே பார்க்கும் பொழுது உலகத்திலே ஒரு கிறிஸ்தவனுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த அளவு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டு சொல்வது உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். மனித குலத்தில் நம்ம இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு சரீரத்திற்குள்ளாக ஆண்டவர் கொடுத்த அபிஷேகமும் உண்டு, அந்த ஆவி உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் இணைந்து ஓட வேண்டிய கட்டாயத்தில் இந்த சரீரமும் உண்டு. அப்போ சரீரத்தை வேறு பிரித்து நாம் வாழ முடியவில்லை. ஆனால் இந்த சரீரத்தோடு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இருக்கிறது. அப்போ இந்த சரீரம் உலகத்திற்குரியவைகளை செய்யக்கூடியவைகள், அன்பு கூறக்கூடியது. ஆனால் இந்த உலகத்தின் காரியத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. அப்போ நம்முடைய சரீரம் இந்த உலகத்தோடு தொடர்பு இருக்கிற பொழுது அது பரிசுத்த ஆவியானவரால் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த எல்லை பாதுகாப்பாக இருக்கும். ஆகையினால் தான் இந்த உலகத்தில் உள்ளவைகள் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சற்று விளக்கமாய் 16வது வசனத்தை 3 வகையாய் பிரிக்கப்படுகிறது. மாம்சத்தின் இச்சை முடிஞ்சது, எவ்ரிதிங். அப்போ மாமிசமாகிய நம்முடைய உடம்பு, இந்த மாம்சத்தில் உள்ள இச்சை. மாம்சத்தில் எங்கெங்கே இச்சை வருது? தலைமுடிய நீங்கள் அன்பு சகோதரிகள் பிள்ளைகள் உங்கள் தலைமுடி நீட்டமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல உயரம் வரும் இல்லையா? அந்த உயரத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பாதம் டோ வரைக்கும் முன்னக்கால் வரைக்குமே இந்த சரீரம் மாம்சத்தினால் ஆனது. அப்போ இந்த பிசாசு உச்சத்தலையின் முடி முதல் உள்ளங்கால்களின் நகங்கள் வரைக்கும்
இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்க முடியும். மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க முடியும், இச்சை கொடுக்கலாம். சரி, இந்த மாம்சத்தின் இச்சை ஒருவேளை நாம் நிறைவேற்றவில்லை என்று வைத்துக்கொள்வோம். இந்த சரீரத்தில் ஒரு காரியத்தை நிறைவேற்றவில்லை, அது மாம்சத்தின் இச்சை என்று பார்க்கும்போது மாம்சத்தினுடைய காரியம்னே வச்சுக்கிடலாமே. இப்போது நிறைய பேர் முடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும் பார்த்தீங்களா. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஓரளவு குளிரில் தலைப்பாலாம் கட்டியிருந்தார், குள்ளா போட்டு அது மேலே தலைப்பாலாம் கட்டியிருந்தார். அப்போது அவர் பேர் என்னன்னு கேட்டப்போ அவர் பேர் முடியப்பன் அப்படின்னு சொன்னார். முடியப்பன். அப்படியே எங்கள் அப்பா கேட்டாங்க, பரவாயில்ல இப்போ நிறைய முடி இருக்கும் போல், உங்கள் தலைப்பாலாம் எடுங்க அப்படின்னாங்க. அவர் தலைப்பா எடுத்து குள்ளா எடுத்தால் உள்ள ஒரு முடியில் எல்லாம் வழுக்கு, எல்லா முடியும் வெட்டி போச்சு. அவருக்கு பேர் முடியப்பன். சரி, அப்போது இப்போ எப்படி வச்சுக்கலாம், உச்சந்தலையில் தேவன் தலையில் அபிஷேகிப்பது எதற்காக? இந்த தலையின் மேலே அபிஷேகம் வச்சுட்டா அவருடைய தலை மயிர் முதலாய் ஒன்றும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் விழாது. அப்போது தேவனுடைய சித்தமும் அவருடைய அபிஷேகம் தலையில் இருக்கும் பொழுது பிசாசு கிரியை செய்ய முடியாது. சரி, இப்போ பிசாசனுடைய கிரிகள் நமக்கு எதிராக செய்யப்படுகிறது இல்லையா. பிலிஸ்தீனிய ஏவெல்லாம் நம்ம பார்க்குறோம். எதில் செய்கிறாங்க? உச்சம் தலை முடி, நாம் கால் மிதிக்கிற மண், இது ரெண்டுலேருந்து தான் நம்முடைய பேர், நம்முடைய ஹிஸ்டரியை பிசாசு எடுத்து கொடுக்குது. ஓ, இந்த முடியா, இதுக்கு பேர் தர்ஷினி, இதுக்கு இந்த டேட்டில் பிறந்துச்சு, இதுக்கு இது பேர், இதாவது பேருன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியாக அந்த மந்திரவாதிக்கு பிசாசு கொடுக்கும். எக்ஸாக்டாலாம் கொடுக்காது, கர்த்தர் மறைச்சி வச்சிருப்பார்ல, பேர் வழி தெரியும், ஆனால் அதில் கொடுக்க முடியாது. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சரீரத்தில் எந்த பார்ட்டை டச் பண்ணால் அது இச்சைக்குள்ளே விழும் என்று சொல்லுதான் பிசாசனுடைய நோக்கம். இந்த இச்சையோடு கூட மூன்றாவது பாயிண்ட் ஒன்று ரொம்ப கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும், இந்த ஜீவனத்தின் பெருமை. அப்போது இந்த தலைமுடியிலிருந்து சரீரம் வரைக்கும் இந்த மாம்சத்தின் இச்சை நிறைவேற்ற முடியும். ஓகே, அப்போ நிறைய பேர் முடி வளர்க்கணும்னு ஆசை. நடக்கிறது என்ன? பல லட்சம் செலவு பண்ணுவாங்க, பல ஆயிரம் செலவு பண்ணுவாங்க. முடி நல்லா வளர்க்கணும்னு சொல்லி அவங்க சம்பாத்தியம் எல்லாம் அழிய ஆரம்பிக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே கீழே வரலாம். ஓகே, இந்த நெற்றியில் பார்த்தீங்கன்னா அந்த நெற்றியை கோளாறு பண்ணுறதை எவ்வளோ பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய முத்திரை நெற்றியில் இருக்குது இல்லையா. யாராவது சொல்ல முடியுமா? இந்த நெத்தியில் கர்த்தர் முத்திரையை வைக்கிறத வச்சு ஒரு சின்ன கிளாஸ், ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று பண்ணணும். அது எங்கே பண்ணணும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே ஒருத்தருக்கு 500 பெண்டிங் இருக்குது, நீங்கள் அதை வரும்போது வாங்கிக்கோங்க. சொல்ல முடியுமா? எங்கே வச்சு இந்த நெற்றியில் முத்திரை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். இங்கே மதுரையில் கிடையாது. ஸோ யாருக்கும் ஞாபகம் இருக்கா? உனக்கு கேட்டமா? உனக்கு நீ சொல்லக்கூடாது, உனக்கு கிடையாது, நீ அவுட் ஆஃப் ஆப்ஷன். சரி, கொடைக்கானல் கத்தர் பேசினார், நெத்தியில் கத்தருடைய முத்திரை இருக்குது. ரைட், அது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சரீரம் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸோட அழகுக்காக நெற்றியில் என்னென்னமோ வைக்கிறாங்க. கலராக வைப்பாங்க, டைப்பாக வைப்பாங்க, சர்ப்பத்தை வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க. வைக்கக்கூடாது. அப்போ வைக்கிறவருடைய நோக்கம் என்ன? நம்ம ஐயா சாது ஐயா சாது ஐயா பேட்டாக்க வர மாட்டேங்குது. ஓகே, அவர் இந்த புராணங்களெல்லாம் அலசி ஆராய்ந்தவர். சார்மோனா வரும்போது நானும் அதை கற்றுக்கொண்டேன். அந்த திலகம் வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க. பொட்டு வைக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு இல்லாத இடத்துல என்னிடத்துல என்ன இருக்குது, என்ன தேவை என்பதனுடைய அடையாளம் தான் இந்த பொட்டு என்பது தீர்மானிக்கப்பட்டது. அவர்கள் எப்படி வந்தது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை இயேசு ரத்தம் இருக்கிறதுனால அவங்க ஒன்றும் வைக்க மாட்டாங்க. அப்போ இவர்களை ஒரு கலராக வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. கருப்பு கலர் வைக்கும் பொழுது எனக்கு வாழ்க்கை இருளாக இருக்கிறது, என்னிடத்தில் இயேசு இல்லை. சிகப்பு கலர் வைக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது, எனக்கு அது கிடைக்கவில்லை. அதே போல் நீல கலர் வைக்கும் பொழுது இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நான் அறியவில்லை. எல்லோ கலர் வைக்கும் பொழுது என் வாழ்க்கை மனம் வீசவில்லை. இப்படி பல அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. அதை வைக்கிறவங்களுக்கு தெரியாது. சிலர் சர்ப்பம் வச்சுருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் சர்ப்பம் இருக்குது, சர்ப்பத்தின் வாழ்க்கை. சர்ப்பம் அழிவை குறிக்கிறது, ஆத்தும அழிவை குறிக்கிறது, வைக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறதுனா மாம்சத்தின் இச்சை இதோடு கூட ஜீவனத்தின் பெருமை சேர்ந்து கொள்ளும். எனவே இந்த மாம்சத்தை கரைப்படுத்துவது,
அது பிறகு கண்கள், புருவம்ல அது ஒவ்வொன்றா நீங்கள் தனியாக உட்காந்து இதான் தியானம், தனிச்சு உட்காந்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புருவங்கள், புருவங்கள், இந்த ஐப்ரோஸ், அந்த கைப்புருவங்கள், இந்த புருவம், இது வந்து ஐப்ரோ, இது ஐலாஷஸ். ஓகே, தமிழில் கண் இமை முடி. ஓகே, தமிழில் வரமாட்டேங்குதா? ஓகே, வரட்டும். மை போடுவாங்க, சரியா? கலரிங் போடுவாங்க, போடக்கூடாது. மை வந்து வேசியின் அடையாளம், எசபேலுக்கு அடையாளமாக இருந்தால் வேசியினுடைய அடையாளம். நிறைய பேர் ஊஸ்காரங்கன்னா எங்களுக்கு மை போட்டு வச்சா சர்ச்சைக்கே வராங்க. ஓகே, அதாவது அந்த மாம்சத்தின் உலகத்தில் உள்ள அந்த அட்டாச்மெண்ட். அடுத்து கண்கள். இந்த கண்கள் ஆண்டவர் தனியாக பிரித்து வச்சுட்டாரு. மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை. இந்த மாம்சத்தின் நிச்சை என்பது கண்களின் மூலமாய் உள்ளே செய்யக்கூடாது, செல்லுவது. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் யுவர் ஃபிங்கர்ஸ் டச் வில் பி யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன் விரல்கள் முதலாவது ஆத்தியமாய் எதை தொடுகிறதோ அதுதான் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கும். வாட் எவர் யுவர் ஃபிங்கர் டச் வில் பி யுவர் லைஃப். அதை பார்ப்பது இந்த கண்கள். இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பாக பேசி ஆக வேண்டிய கட்டாயம். உடைய கரத்தில் இந்த மொபைல் ஃபோன் தொடுறோம், அந்த மொபைல் தான் வாழ்க்கையாக மாறிடும். ஓகே, சில சமயங்களில் கடந்த வருஷத்தில் ரொம்ப இந்த பாதிக்கப்பட்ட சமயங்கள் அல்லது நம்ம துக்கமான நேரத்தில் சில நேரத்தில் மொபைல் பார்த்தோம் இல்லையா? ஓகே, அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டு படுத்துருவோம், ஜெபிக்க மனசு இல்லாமல். இல்லை, நம்ம பொதுவான வாழ்க்கையை சொல்கிறோம். உடனே எனக்கு பழைய வருஷத்தில் யாரும் போயிடாதீங்க, கருத்துக்கு சொல்கிறோம். என் பழைய வருஷம் 24 இல்லாமல் போவதாக நம்ம ஹிஸ்டரியில் இயேசுவின் நாமத்தினாலே. இறைமையை சொன்னது போல், யோகு சொன்னது போல் அப்படி ஒரு நாள் வராது இருப்பதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ அங்கே போயிட வேண்டாம். அது சொல்கிறது நம்ம எல்லாருமே அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து சிலர் யூடியூப்பை பார்த்துட்டு அப்படி படுக்கிறது. படுத்த உடனேனாக்க அந்த யூடியூப்பில் வந்த அந்த முகங்கள்லாம் ஃபேஸில் வரும். உடனே காலையில் ஆண்டவரே அவன் முகத்தை நான் ஏன் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே, அது ஏன் இங்கே வந்தது நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னே நமக்கு தெரியாது. நம்ம தரிசிக்காதால்தான் சொப்பனத்தில் வருவாங்க. முந்தானத்து சூப்பர் சொப்பனம், சூப்பர் சொப்பனம். ஒரு சொப்பனம் ஆவிக்குரிய சொப்பனம், அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், டைம் இல்லை. இன்னொரு சொப்பனம் பார்த்தேன். ரத்தன் டாட்டா இருக்கார் இல்லையா, அவர் என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் காலில் உட்காந்துருக்குறோம். அவர் எனக்கு நல்லா அவரோட நான் ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்ருக்கேன். கூட இருக்க சிலர்லாம் இருக்காங்க இல்லையா, அவர் எனக்கு $7 தரணும், $7 தரணும், அதை தயவுசெய்து கேட்டுருங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே கேளுங்கிறாங்க. அப்போ நான் சொல்லி அது ஒரு $7 ஏதோ கம்பெனியாக ஒரு பெண்டிங் இருக்கு, அதை தயவுசெய்து கொடுத்துருங்க, நம்ம ஃப்ரீ ஆகும்னு சொல்கிறேன். அவர் அதையும் கொடுத்துட்டு பெரிய பெரிய செக்காக கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப கைண்டாக இருக்கார். அவர் கூட பேசுகிறேன், ஆண்டவரை பற்றி பேசுகிறேன், எல்லாம் பேசுகிறேன். அவர் இருக்கும்போது பேசியிருந்தாலும் மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். சரி, அவரை பார்த்தோம், பேசணும், நாளைக்கு பேசுவோம்னு தரிசனம் இருக்கும். அவர் பாவம் நாட்டுக்கு நிறைய நல்ல வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். நம்ம சொப்பனவங்க பார்த்தீங்களா, நான் என்றைக்கு அவரை பற்றி யோசித்ததும் கிடையாது. அப்போ என்ன நடக்குது கடைசி நேரத்தில், இது நான் வந்து நினைக்காதது சொப்பனத்தில் வந்துச்சு. தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்குமா. அப்போ பாருங்க, சொப்பனம் வித்தியாசம் வச்சா மண்டியில் தொல்லை ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்போ இந்த தொல்லையோட இந்த யூடியூப் தொல்லை இருக்குது பாருங்க, எல்லாருக்கும் தொல்லை. நம்ம யூடியூப் சேனல் எடுத்து பாருங்களேன், நல்லா சும்மா வெளியே போகிற பிரசங்கம்லாம் 200 வியூஸ், 900 வியூஸ், 90 வியூஸ் எல்லாம் போயிருக்கோம். டான்ஸு போட்டால் 900 வியூஸ் தான் போயிருக்கோம். நல்லா சத்தியத்தை பேசி பாருங்களேன், சத்தியத்தை பாருங்கள், 10 பேர் தான் பார்ப்பான். அதுக்கு மேலே ஹெட்டிங்கை பார்த்தாலும் உள்ளே எவனும் போவான். அவன் போகிறதுக்காக நம்ம இங்கே இல்லை, நமக்கு அந்த சத்தியம் ரைட். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்களை மாம்சமே இணைந்து விடுகிறது. அப்போ அந்த கரம் எதை தொடுகிறதோ இதை உள்ளே இழுத்து செல்லுவது இந்த கண்கள். எனவே தான் கண்களின் இச்சைக்குள் இது இழுக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்கள் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா தூக்கி போடு, அவ்வளோதான். அப்போது இந்த கண்களின் இச்சை, அந்த மொபைல் இல்லை, நான் ஒன்றும் தப்பாலாம் பார்க்க மாட்டேன். நீ தப்பாக பார்க்குறியோ நல்லா பார்க்குறியோ, அதை கையை வச்சுட்டீல, அது உன் வாழ்க்கையாக மாறிடும். அப்போ வேத புத்தகத்தை கையில் விரல்களை சுமக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையாக மாறிடும். இதுவும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நல்லா வேதத்தை கண்டினியூஸாக வாசிக்கிட்டே இருப்பீங்க. நல்லா வாசிக்கிட்டே இருப்போம், படுப்போம். பைக்கில் போகும்போது எங்கே போனாலும் அந்த வார்த்தை தான் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ கண்களின் இச்சை என்பது, நம்முடைய கண்ணு வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக. ஒரு ஆமீன் வந்தால் கருத்துக்கு சந்தோஷமாக. அப்போ கண்களின் இச்சை மாற வேண்டுமானால் இந்த கண்களில் வெளிச்சம் இருக்க வேண்டும். எது வெளிச்சம்? எது நமக்கு வெளிச்சத்தை தருவது? உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? என் பாதைக்கு வெளிச்சம்.
அப்போ மாம்சத்தின் இச்சை உள்ளே கொண்டு செல்வதற்கு இந்த கண்கள் துணை நிற்கிறது. வாட் எவர் யூ டச் வித் யுவர் ஃபிங்கர்ஸ் வில் பி யுவர் லைஃப் டுமாரோ. ஸோ வேதத்தை சுமக்கும் பொழுது வேதம் தானாக கற்று கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வாழ்க்கை தானே நடக்கும். அங்கே தான் அவருடைய கான்ஃபிடன்ஸ் பெறும். ரைட். ஜீவனத்தின் பெருமை. அப்படியே வந்தீங்கன்னா சுவாசம். இது கர்த்தர், எந்த மனுஷன் கர்த்தர்கிட்ட எப்படி கணக்கு கொடுக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா உள்ளே இருக்க சுவாசமே கர்த்தர் அவருடைய நாசியிலே அவர் சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். அவன் ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவை மாறினதே கர்த்தருடைய சுவாசம். அந்த சுவாசத்தை கர்த்தருக்கு எப்படி கணக்கு கொடுக்க போறான்னு தெரியல. அப்போ இதுவும் இந்த உலகத்தினுடைய காரியத்தில் நம்முடைய வியாதிகளை உள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த நோஸ் இஸ் த மெயின் திங். நோஸ். யாருக்கோ ஃபீவரு, யாருக்கோ என்னமோ வைரல் ஃபீவரு எல்லாம் இருக்கும். சாத்தான் இந்த நோஸ் மூலமாக தான் உள்ளே இழுக்கிறது. ஏன்னா தேவனுடைய சுவாசத்தை அது எடுத்துட்டு தன்னுடைய ஆவியை உள்ளே கொடுக்க முயற்சித்து அது வியாதிகளை பலவீனமாய் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லா 2 வருஷம் நல்லா மூக்கை கட்டிட்டு போனோமா இல்லையா? கட்டிட்டு போனோம். நான் ஒரு நாள் போலீஸ்கிட்ட சிக்கினதே இல்லை. செல்ல தம்பி ஒருத்தன் பின்னாடி உட்கார வச்சுட்டு மாஸ்க் போடுறாங்க, மாஸ்கையும் கையில் கொடுத்து உட்கார வச்சுட்டு போய் நம்ம ரேடியோ ஸ்டேஷனில் லெஃப்ட் திரும்பினேன். போலீஸ்காரன் நிறுத்திட்டார். சார் சொல்லுங்கள் சார், மாஸ்க் போடல. நான் போட்டுருக்கேன் சார். அவர் போடல அப்படின்னாரு. அப்படி ஐயோ சாரி சார், தெரியாமல் போட்டாச்சு சார். என்ன செய்கிறீங்க? நான் பாஸ் சார். அப்புறம் என்ன சார், போடுங்க மாஸ்க் போடுங்க. போடல இல்லை, ஃபைனை போட்டு டாக்டர் போட்டு 100 ரூபா பில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு. ஓகே சரி போச்சு. மாஸ்க்கு காசை கட்டியாவது மாஸ்க் போட வச்சாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? God blew in our nose, in our nostrils. அவர் நாசிங்கிறது உள்ளே இருக்கிறது, மூக்குங்கிறது வெளியில் இருக்கிறது. ஓகே, டிஃப்ரென்ஸ். நோஸ் வெளியில் இருக்கும், நாஸ்ட்ரில் உள்ளே இருக்கும். மூக்கு வெளியில் இருக்கும், நாசி உள்ளே இருக்கும். ஓகே, அவர் நாசியில் ஊதினார். ஓகே, என்ன தும்பிக்கை மாதிரி எந்த சுவாசத்தை உள்ளே இருக்க மாட்டான், உள்ளே வெளியில் தள்ளிடுவான்னு அவருக்கு தெரியும். அதில் தான் நாசியில் ஊதினார். அவன் எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம். சூழலாம் மாறிச்சு. இந்த ஆவிக்குரிய வார்த்தை இருக்குமானால் தான் இந்த சுவாசம் கர்த்தருக்குள்ளதாய் மாறும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கமாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்ம செயல்படுத்துவதற்கு. ஆனால் இந்த சரீரத்திலே பொல்லாத ஒன்று தான் அது 1 இன்ச்சு கீழே இருக்கிறது. ஓகே, இந்த நாவு ரொம்ப பயங்கரமானது. ஆண்டவர் நெருப்புன்னு சொன்னார். என்னை கேட்டால் அது நெருப்பு இல்லை, அது அணுகுண்டு. ஓகே, தேசத்தையே அழிச்சிடும். ஐயா நல்லதை பேசுகிறேன்னு சில நல்லதாக பேசியே உயிரெடுப்பான். நம்ம ஊழியத்தில் எல்லாம் டாப்பு. அவனை நீ எத்தனை மெசேஜ் அனுப்பு, சைலண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்வீட்டு அல்லையா கத்தோட ஆசீர்வதிப்பாரா. அதுக்கு இன்னும் அமைதியாக இருக்கிறாரு. பயங்கர நெருப்பு. இது எல்லாமே இந்த சரீரத்தின் அன்பு கொடுத்து அப்படி நீங்கள் ஒவ்வொரு அப்படியே கரங்கள் சரி ஒரு அவயவங்களை கனெக்ட் பண்ணி வேத வசத்தோடு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெளிப்பாடு கத்தை உங்களுக்கு தருவார். நம்ம டிசம்பர் மாதம் நமக்கு நடக்கிற ஒரு வாலிபர் கூடுகையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகிமை காண்பீங்க, தேவனுடைய வல்லமை காண்பீங்க. ஸோ இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ என் சரீரம் இருக்குது. இந்த நம்ம அடிக்கடி பேசுவோம் இல்லையா, எந்த காரியமானாலும் சரி, ஒரு உலகத்தின் வாழ்க்கையோ ஒரு திருமணம், சரீர சம்பந்தமான சடங்காச்சாரங்கள், இது வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் உலகத்திலிருந்து வந்தவைகள் தான். ஓகே, பிதாவினால் உண்டானது அல்ல. தேவனால் வருவது, தேவன் சொல்லி செய்வது, தேவனுக்காய் காத்திருந்து செய்வது. அப்போ இது எங்கே இந்த உலகம் இருக்கிறதோ, இந்த உலகத்தோட ஃபோக்கஸ் திரும்பிடுச்சுனாலே ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பிடும். There is only 2 directions. One is the light and one is the darkness. One is the Lord and the other one is the world. ஒன்று இருள், மற்றொன்று வெளிச்சம். ஒன்று தேவன், மற்றொன்று உலகம். There is no connection between two. ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவன் தேவனுடையவனாய் வாழ்ந்தால் மட்டும்தான் இவைகளை நாம் ஜெயம் கொள்ள முடியும். ரைட். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிற போது இந்த உலகமும் அதன் இச்சைகள் எல்லாமே அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பான். When we are not able to stand, okay, I want you to know, you have to stand when you don't understand. கர்த்தருமை உண்டாகட்டும். You have to stand when you don't understand. தேவனுடைய சித்தம் தெரியவில்லை என்றாலும் நீ கர்த்தருக்குள் நிற்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்வது இந்த உலகத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிரேக்க மொழியில் இதற்கு பெயர் காஸ்மாஸ். காஸ்மாஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த உலகம்,
ஓகே, கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை விவரித்து பார்த்துருக்கிறேன். இந்த இந்த உலகம், இந்த காஸ்மாஸ் என்கிற வார்த்தை நான் பார்க்கிற விரிந்த அண்ட கோளத்தை தேவனை விட்டு தனித்து இயங்கி கொண்டிருப்பது என்று அதுக்கு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த அண்ட சராசரம் உண்ட இந்த கோளமானது தேவனை விட்டு தனித்து இயங்கி கொண்டிருக்கிறது. இட் இஸ் நாட் ஆப்ரேட்டிங் வித் த லார்ட், இட் இஸ் அவே ஃப்ரம் த லார்ட். அது தேவனை விட்டு இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறபடினால் பிதா அதை ஆளவில்லை, சாத்தான் அதனை ஆளுகை செய்கிறான். சாத்தான் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்வது. எனவே தான் மாம்சம் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவன் பெருமை, இது எல்லாமே நிறைந்திருக்கிறது இந்த உலகத்தில். அப்போ உலகம் என்கிற இந்த காஸ்மாஸ் உலகத்தில் உள்ள தீமைகள், வேசித்தனங்கள், பாவ சிற்றின்பங்கள் இவைகளை குறிக்கிறது. அல்லேலூயா, முடிச்சிச்சு. காஸ்மோஸ் அப்படின்னாலே இந்த உலகம் என்றதுக்கு அர்த்தமே அது தீமை, வேசித்தனம், பாவ சிற்றின்பம், இது தான் குறிக்கிறது என்று இந்த காஸ்மோஸுக்கு வெளிப்படையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த அந்த காஸ்மாஸ் தேவனையும் அவருடைய வெளிப்படை வசனங்களையும் அசட்டை செய்கிற ஆவியை கொண்டது. Praise be to God. இந்த காஸ்மாஸ் தேவனையும் அவருடைய செயல்களை, வசனங்களை அசட்டை செய்கிறது. வெளிப்படையான வசனங்களை வெளிப்படுவதை அசட்டை செய்வது. அடுத்தது அவற்றிற்கு முரட்டாட்டமான ஆவியை குறிக்கிறது. ரெபலியஸ் ஸ்பிரிட். அப்போ இந்த உலகம், இந்த காஸ்மோஸ்குள்ளே இருந்துட்டாலே அது தேவனை எதிர்க்கும், வசனங்களை அசட்டை செய்யும். ஓகே, அடுத்தது முரட்டாட்டமாக எதிர்த்துன்னு இருக்கும், ரொம்ப ரிபல் பண்ணும். இந்த வசனத்தை வச்சே பேசும், தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வெளியில் நிறைய பேர் இருக்கிறோம், சில வசனம் தெரிஞ்ச ஆள் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு வசனம் பேசுவாங்க. அது மாவனி, அது எப்படி தான் தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வசனம் அவங்களுக்கு தெரியாது. நமக்கே கால் பண்ணி ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. என்கிட்டயே கால் பண்ணி ரெஃபரன்ஸ் கேட்டு இதனால தான் பாஸ்டர் நான் அதை செய்யலைன்னுவாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இதெல்லாம் இந்த அறவேக்காடு, இதெல்லாம் நம்பிடாதீங்க. ஓகே, அறவேக்காடு எதுலேயும் வழங்காது. அப்படி இயேசு சொன்னார்ல, எங்கே சொன்னார்? இயேசுவே யாருன்னு தெரியாது, அவர் எதுக்காக மரித்தார்னு தெரியாது. சும்மா இதெல்லாம் முரட்டாட்டமான கிறிஸ்தவ ஆவியிலே கிறிஸ்தவர் என்று பீற்றிக் கொள்ளுகிற பிசாசனுடைய ஆவி. காஸ்மாஸ், தி ஸ்பிரிட் ஆஃப் காஸ்மாஸ். அடுத்தது கிறிஸ்துவின் ஆளுகை இல்லாத எல்லா வர்க்கத்தினரிடம் இது காணப்படும். கிறிஸ்து ஆளுகை செய்யாத இருதயங்களில், கண்களில், மாம்சத்தில், ஜீவனில். ஒரு அல்லேலூயா. You understand? Connect the word. கிறிஸ்து ஆளுகை செய்யாத எல்லா இடங்களிலும் மனித வர்க்கத்தினிடம் இது ஆளுகை செய்யும். கிறிஸ்து அல்லாத மாம்சம். இப்போ மாம்சத்தில் கிறிஸ்து இருப்பாரென்றால் இது கிறிஸ்துவுக்கு அடிமைப்பட்டு இருக்கும். என்னுடைய இச்சைகளை நான் நிறைவேற்ற முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஆவிக்குள்ளாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. ஒருவன் ஆவினால் நடத்தப்படுவானால் அவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவான். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த மாம்சத்தை உள்ள கொண்டு வராது. இப்போ பார்த்தோம் இல்லையா, ஜெபிக்க நேரத்தில் ஆண்டவர் கிரியை பண்ணார். துக்கப்படுத்துவது, கூட இருக்கிறவங்க துக்கப்படுத்துவது, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குத்தி துக்கப்படுத்துறது. சில ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருக்கும், அது எல்லாரையும் துக்கப்படுத்தும். அது போய் அன்றைக்கி தான் சங்கீதம் 23 ஒரு தடவை படிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதை அப்படியே அட்டிக்கு பாருங்க, நீங்களாம் பைபிள் படிக்கிறவங்களா அப்படி கேட்கும். இது எல்லாம் மாய்மானம். நீ பைபிளை படித்தா இதை பேசுகிற உடனே கேட்கும். நம்ம அதுக்கு மேலே, ஆமாம் நான் இதை படித்தேன் நீ அதை கேட்குறியா, உடனே சண்டைக்கு தூக்கி வரைஞ்சி சொல்லிடுவான் கிறிஸ்தவன். சி நோ, அப்போ கிறிஸ்துவ அங்கே இல்லை. அப்போ கிறிஸ்துவன் ஆளுகை இல்லை. அவன் அபிஷேகம் பெற்றவனாக இருக்கலாம், பெற்றது மாதிரி இருக்கலாம், அபிஷேகம் பேசுகிற மாதிரி இருக்கலாம். பட் நோ, ஆளுகை கிறிஸ்துக்கள் இல்லை என்றால் அது எல்லா இடத்திலும் காணப்படும். அப்போ இந்த நாட்களில் சாத்தான் ஆனவன், இது எனக்கு ஒரு டீட்டெயில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த அந்த வார்த்தையில் போட்டிருக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இக்காலத்தில் சாத்தான் ஆனவன் உலகத்தின் சிந்தனைகள், ஒழுக்கவியல், தத்துவங்கள், மனோ தத்துவம், ஆசைகள், ஆட்சிகள், கலாச்சாரங்கள், கல்ச்சர்ஸ், கல்வி, அறிவியல், மருத்துவம், கலை நுட்பங்கள், பொருளாதாரம், கலை நிகழ்ச்சிகள், மக்கள் தொடர்பு சாதனங்கள், மதங்கள், விளையாட்டுகள், விவசாயம் உட்பட அனைத்தையும் தன்னுடைய வசைப்படுத்தி அவற்றை கொண்டு தேவனையும் பரிசுத்த நியமங்களையும்
அவருடைய ஜனங்களையும் அவருடைய வார்த்தையையும் பிசாசு எதிர்த்து நிற்கிறான். இது ஒண்டர்ஃபுல் ரெவலேஷன் ஃப்ரம் தேவனுடைய வெளிப்பாடு. இந்த சிந்தனை முதற்கொண்டு, விவசாயம் முதற்கொண்டு, கலை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றை கொண்டு பரிசுத்த நியமங்களே, அதாவது ஆர்டர் ஆஃப் த சர்வீஸ், ஆர்டர் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அப்பா நீ ஒரு கேர்சல் லீடர், நான் எனக்கு ஆசை எல்லாரும் உங்களுக்கு கொண்டு வந்து எண்ணெய் ஊற்றி உங்களை அபிஷேகம் பண்ணி கேர்சல் லீடராக மாற்றணும்னு பார்க்குறேன், விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புனீங்கன்னா கற்று போகிற அலையில் வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு டூ தட். பட் அதற்கு அதோடைய பெரிய அபிஷேகமே வேறு. சவுல் நல்ல திடகாத்திரமான மனுஷன்தான், ஆனால் எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகு அவன் வேறு இதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தாவீது நல்ல ஒரு மேய்ப்பன் தான், ஆனால் கர்த்தர் அந்த எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணின பிறகுதான் அவன் ராஜாவினுடைய ராஜாங்கத்தை குறித்து சிந்திக்கிறதுக்கே அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களில் பரிமள தைலம் ஊற்றப்பட்ட பிறகுதான் அவருடைய மரணம் வாசனையாய் மாறினது. ஏன்னா தான் ஆண்டவர் சொல்றார், அவள் இந்த தைலத்தை இந்த மரணத்தை அவள் தெரிவிக்கிறாள். ஸோ வி ஹாவ் டு ஹேவ் தட் ஆர்டர். அவன் எனக்கு ஆசை, எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் செய்து அந்த ஒரு ஆர்டர் கொடுக்கணும் எனக்கு ஆசை தான் இருக்குது. ஓகே, நீங்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களிடத்தில் பேசினா என்கிட்ட பேசுங்க, நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அதை குறித்து செய்வோம். ஏன்னா அது ஒரு கனம், அப்போ ஒரு பயம் இருக்கும். கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இட்ஸ் கிரேட் அனாயிண்ட். ஆவியான வந்து அந்த ஒரு ஊழியரை வைத்து நான் அபிஷேகம் பெற்ற பொழுது நான் யார்கிட்ட ஒரு மாதம் ஆஃபீஸில் கூட பேசலை. இரவு பகல் அபிஷேகத்தில் நிறைந்தே கொண்டே இருந்த வெளிப்பாடுகளாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் பெறணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், கர்த்தர் சித்தமானால் செய்து முடிப்போம் ஜெபம் பண்ணி. அப்போ பாருங்கள், அந்த என்ன அபிஷேகம் பண்ணலை அப்படின்னா அந்த பரிசுத்த நியமங்களை அது தள்ளும். 6 மணி தானே ப்ரேயரு, 6 ஆகட்டும், முடிஞ்சிச்சு. எல்லோரும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கு ஆண்டவர் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காரு தெரியுமா? அந்த டைம் ஏன் வைக்கணும் தெரியுமா? பிகாஸ் வி ஆர் இன்வைட்டிங் காட். அந்த டைம் கர்த்தர் ஆளுகை செய்கிற நேரம். அப்போ அந்த நியமத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சார் இப்போ நீங்கள் 6 மணிக்கு ப்ரேயர் கன்வென்ட், இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? நம்ம நான் வெளியில் போவேன், நான் என்னுடைய வேலையில் பார்த்துட்ருக்கேன். நான் சிலப்போ முன்ன லேட்டாக வருவேன். பட் நான் கன்வென்ஷன் போகிற டைம்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மற்ற போயிருப்பீங்க இல்லையா? கன்வென்ஷனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கர், 7:30 தான் உள்ளே வருவார். அதில் 7:30 மைக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் 7:15 தான் அவர் வருவார். பொதுவாக எல்லாருக்கும் அதான் நடக்கும். நான் அப்படி பண்ண மாட்டேன். கர்த்தர் கொடுக்குற டைம் 6 மணிக்கு கன்வென்ஷன் ஆரம்பிக்குதா, நான் எப்போ வரணும்னு கேட்பேன். அவங்க 7க்கு வாடுவாங்க. ஒர்ஷிப் டைமில் போய் ஜாயின் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் கூடுமான சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் போய் ஃபுல்லாக போயிடுவோம். அது பரிசுத்த நியமம். அதனால சொல்ல 6 மணிக்கு கர்த்தர் டைம் வைக்கிறோமா, யூ டூ. 6 மணிக்கு எழுந்திருத்து தேவனுக்கு ஜெபம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறியா? அது நிறைய பேர் இந்த டைம் கீப்பிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, என்ன மாதிரி டைம் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுவீங்க. அது 6 மணியா, அந்த 6 மணிக்கு மனசு துடிக்க ஆரம்பிச்சிடும். அது என்னமோ 6 மணி ஆகி 10 நிமிஷம் லேட்டான மாதிரி அந்த துடிப்பு வரும் பாருங்க. கட்ட முடிச்சுட்டு வந்தோம்னா இன்னும் 5 நிமிஷம் இருக்கும். அப்படியே ஆயத்தமாகி அப்படியே உள்ளே வரும்பொழுது பரிசுத்த நியமங்கள். அடுத்து அவருடைய ஜனங்களை, முதல் பார்த்தது தேவனை அது அசட்டை பண்ணுமா, 2வது பரிசுத்த நியமங்கள், 3வது அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்களை அலட்சியப்படுத்துவது, எதிர்த்து நிற்பது பிசாசினால் உண்டாகும் பாவம். அடுத்தது நம்ம எவ்வளோ அபிஷேகம் பெற்றுக்கலாம், மகா பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம். ஓகே, எனக்கு நம்ம ஊழியக்காரையை குறை சொல்கிறதுக்கு மகா பரிசுத்தவான்களாக இங்கே நம்ம சுற்றி இருக்கிறாங்க. உங்களை என்னை குறை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் இல்லை, அது இன்னும் பல ஆயிரம் பேர் இருக்காங்க. கவலையே படாது. அவங்க எல்லாம் எதிர்த்து நிற்கிறது ஆவியானவரை. 4வது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு இந்த வார்த்தை எனக்கு பேசலை, இந்த இருக்காம அவனுக்கு தான் பேசினார் ஆண்டவர். ராங். தேவனுக்கு எதிர்த்தாலே இட் பிகம்ஸ் த பவர் ஆஃப் காஸ்மோஸ். அப்போ இந்த காஸ்மோஸில் நடக்கிற எல்லாமே கரெக்டாக நடக்குது, எல்லாம் போகுது அப்படின்னா மத்தேயு 16, 26, 27, Matthew 16, 26, 27. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கர்த்தருக்கு கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பான். கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தை, இந்த காஸ்மோஸ், அது கிரியை எல்லாம் நம்ம ஆதாயப்படுத்திக்கலாம். படுத்தினாலும் தன் ஜீவன் அதில் நஷ்டப்பட்ட என்ன லாபம்? ஒன்றுமில்லை. ஆகினால் தான் இந்த காஸ்மோஸ்க்கு எதிர்த்து நிற்கணும். இந்த காஸ்மோஸை நம் அறிந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் பவுல் சொல்லுகிற போது இந்த முழு உலகத்தை, இந்த காஸ்மோஸை, இந்த ஆவியை நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் பார்க்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 2 முதல்
2வது அதிகாரம் 12 முதல். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், we do not have the spirit of the cosmos. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இதுதான் அபிஷேகத்தின் ஒரு வல்லமை. அப்ப தேவனுடைய அபிஷேகம் பெற்றும் நாம் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை செய்வோமானால், சரியா, இந்த கர்த்தர் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். என்னது? எனக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. பொய் நாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்தை, சகோதரருக்கு விரோதத்தை உண்டு பண்ணதில், பொய் சாட்சி, விரைந்தோடும் கால். அது நேட்டாக்குன்னு 6 வருஷம் வர மாட்டேங்கிறா. என்ன, எனக்கு 2 வருஷம் ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 6 கர்த்தர் இருக்க, 7 அவருக்கு அருவருப்பானங்கள். சரி, இந்த அருவருப்பான காரியங்கள். அப்போ இங்கே ஆண்டு சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், நம்ம எவ்வளோ அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஒரு சகோதரனுக்கு விரோதமாக பேசிட்டாலே அது தேவ ஆவி இல்லை. 12வது வசனம். இன்னும் அது இன்னும் கிளாரிட்டி வேணா 11வது வசனம் பார்க்கலாம். மனுஷனுடைய ஆவி என்று மனுஷருக்குரியவர்களை எப்படி அறிவான்? தேவனுடைய ஆவி என்றால் தேவனுக்குரியவர்களை அறிவான். அப்போ நாம் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் தேவனிலிருந்து புறப்பட்டு இருக்குமானால் நாம் இந்த அருவருப்பை செய்ய மாட்டோம். போய் நாவு வசனம் கூட எடுத்துருங்களேன். ரத்தம் சித்தம் கை, துராலோசனை பிழைக்கும் இருதயம். 2 இடத்துல தவறான காரியம் நினைக்குன்னா இவங்க அதுக்குள்ளே இழுத்து தலையை போட்டு அது 2ஐயும் நன்மை செய்யறோம்னு நினைச்சு தவறு பண்ணிடுவாங்க. துராலோசனை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எவ்வளவு ஆபத்து தெரியுமா? ஒரு துரோகம் செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு விரைந்து ஓடுவது. ஓகே. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இது இல்லாமல் தேவனிடத்தில் வரல, உலகத்திலிருந்து வருவது பொய் சாட்சி. எதாவது தவறாக பேசணும், தவறை சரியாகவே பேசுவாங்க, தவறை சரியாக பேசுவாங்க, நியாயமாக பேசுவாங்க. ஐயோ இது கரெக்ட் தானே, அவங்க சொல்கிறப்படி தானே இப்படி இருக்குது, இப்படி சொல்கிறப்படி தானே அப்படி நடக்குது. நோ, அது பொய் சாட்சி. அடுத்தது சகோதரருக்கு விரோதத்தை உண்டு பண்ணுதல். பாருங்க, இதெல்லாம் வசனம் சொல்லுகிறபடி இது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி அல்ல. திஸ் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் காஸ்மோஸ். அப்போ தேவனுடைய ஆவியினாலே யார் பேசுவா? 13வது வசனம். மனுஷஞான போதிக்கிற வார்த்தைகளில் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளில் பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துவது. இதுதான் தேவனுடைய ஆவி. உலகத்திற்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது உலகத்தின் ஆவி. The cosmos and the spirit of God. 2க்குள்ள வித்தியாசம். ரைட்டு. சிலர் எவ்வளோ சொல்ல ஏற்றுக்க மாட்டாங்க. நீ செய்கிற தவறு இப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? 14வது வசனம். அவற்றில் ஒரு சுபாவம் இருக்கிறது. அந்த சுபாவத்தை வேத வசனம் நேச்சுரல் மேன் என்று சொல்லப்படுகிறது. ஜென்ம சுபாவ மனுஷன். அவன் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாக தோணும். அவன் இவங்க தரிசனமும், இவங்க சேபமும், இவங்க கேர் செல்லும், இவங்க ப்ரேயர் செல்லும், அதெல்லாம் அவனுக்கு பைத்தியம். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அவன் அறிவது இல்லை. இது ஆவிக்குரிய காரியம். இந்த ஆவிக்குரிய காரியத்தை அவன் ஆவிக்குரிய பாதையில் பார்க்காதபடியினாலே அவனுக்கு இந்த பார்வைகள் எல்லாம் வித்தியாசமாகவும் உலகமாகவும் தெரியும். ஆகினால்தான் அவனுக்கு அது பைத்தியமாக இருக்குது. நீங்கள் நான் சத்தியத்தை பேசினா பைத்தியம், இந்த போல் கேஷுவல் மெசேஜஸ் பைத்தியம், ஐக்கியம் பைத்தியம், உறவு பைத்தியம், அவனுக்கெல்லாம் கம்யூனியனே பைத்தியம்தான். ஒரு நாள் ஒரு பையன் ஓடியாந்தான் 2 வாரத்துக்கு முன்னாடி, டாடி இன்னைக்கு நான் நற்கரணை எடுத்துட்டேன் சர்ச்சில் அப்படின்னு. கேத்தலிக்கில் அதுக்கு போய் நற்கரணை சொல்லுவாங்க, கம்யூனியன். கொடுத்த ஃபாதர்கிட்ட என்கிட்ட பேச சொல்லுன்னு சொன்னேன். வேண்டாம், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவீங்க அப்படின்னா. அதுக்கு தாண்டா சொல்கிறேன், அவருக்கு ஃபோன் கொடு அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் என்கிட்ட பேசுங்கண்ணா. உன்கிட்ட பேச உடனே வேண்டாம் நீங்கள் பேசாதீங்கண்ணா. அவனுக்கு அது பைத்தியம். 1 Corinthians 3 ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை, இந்த பைத்தியம் என்ன? 1 Corinthians 3வது அதிகாரம் 19 பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படி ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் கர்த்தர் பிடிக்கிறாராம். ஞானிகளுடைய சிந்தை வீண், கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இப்படி இருக்க ஒருவரும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. அப்போ இந்த உலகத்தின் ஞானம், அண்டர்ஸ்டாண்ட், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை ஆளுகை செய்கிறது the wisdom of the cosmos, உலகத்தின் ஞானம்.
அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த உலகத்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முறைகள் வச்சுருப்பாங்க. அந்த முறையை கண்டுபிடிச்சானோ தெரியல. தேவன் எல்லாத்தையும் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் என்னை கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். அதாவது இந்த முறை செஞ்சு நான் பார்க்குற நிறைய இடத்துல ஊழிக்கு போகிற இடங்களில் இந்த ஏழைகள் வந்து ஜெபிக்கும் பொழுது அவங்க சொல்கிற காரியமே ரொம்ப கடன் ஆயிடுச்சிங்கய்யா, இருக்கிற நகையெல்லாம் பேங்க்கில் இருக்கியா. அப்போ நான் கேட்பேன், அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்துவார், சொந்தக்காரனுக்கு நகை வாங்கி கொடுத்து முறை செஞ்சிங்களா? ஆமாங்கய்யா. கடை வாங்கி முறை செஞ்சிங்களா? ஆமாய்யா. எத்தனை பவுன் செஞ்சீங்க? ஏன்னா ஐயா அவங்க எனக்கு 10 பவுன் செஞ்சாங்கய்யா 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்கள அதே 10 பவுன். 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 பவுனே உனக்கு 500 ரூபா. இப்போ 30 பவுன் 30 லட்சம் ரூபா. சாபம். இது யார் ஏற்படுத்தினது? உலகம். நான் விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன், நம்ம கரம் பரிசுத்தமாக இருக்கணும். அவங்க திருமண காரியங்களா, அது நான் எங்கிட்ட 5 பவுன் தான் போட முடியும். கத்த சொன்னார், அவங்கள்ட்ட 5 பவுன் போடுங்க. பரிசுத்த அலங்காரத்தை கத்தட்ட தேடுங்க. கர்த்தர் வாய்க்கு பண்ண நல்ல பரிசுத்த செய்தி. பெந்த வருஷம் மனுஷனை பரலோகத்துக்கு போகணும் நீ நானும். அதுக்கு தான் ஜீவனை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜீவனை கொடுத்து ஜெபிக்கிறேன். சுதந்திரித்துக்கொள் தம்பி மாதிரிலாம் சொல்லு. ஆண்டவரே கர்த்தருக்கு பரிசுத்தனா பரிசுத்த ஆண்டவரே, இந்த உலகத்தின் சாயல் அணிந்த ஒரு சாயல் உன் பக்கத்தில் வரக்கூடாது. நீ நின்னா உன் வலது புறம் தேவனுடைய சாயல் தெரியணும், உன் இடது புறம் தேவனால் அனுப்பப்பட்ட சாயலாக இருக்கணும். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இல்லைன்னா நல்லா யோசி. உலகத்தை தள்ளி வை. காஸ்மோஸ் கீப் தட் அவே. முறை 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 முறை. அப்போது இந்த முறைகளை யார் ஏற்படுத்துனா தெரியாது. சரி, அதை நம்ம தாய் தாப்பை சந்தோஷத்துக்காக செய்வோம் அப்படின்னு நம்ம போனாலும் அவன் பரிசுத்தை கெட்டு போகாதபடி காத்துக்கொள்ளணும். ஜாக்கிரதையாக இருக்கு. கத்தை கிரி செய்வார். அதுக்காக பிச்சைக்காரன் போக முடியாது. ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றுவார். பரிசுத்தமாக போய் கத்தை கிருபை செய்வார். தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாம் அவபக்தி. தீத்து 2:12. டைட்டஸ் 2:12-13. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தில் இருந்தாலும் லௌகிக இச்சை, உலகத்தின் இச்சை உள்ள வரக்கூடாது. அதை வெறுக்கணும். ஒரு பாப்பா இங்கே வந்தா, மேரேஜ் ஆகலை, ஒரு 11 மாப்பிள்ளை ஏதோ பார்த்துட்டாங்க போல. அன்னைக்கு அவள் அழுத மாதிரி உண்மைக்கு கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கூட அவ்வளோ தண்ணி வந்திருக்காது. அவ்வளோ அழுகிறா. சரி, நான் கற்றுட்டு போகிறாண்டு ரொம்ப அழுகிறாண்டுவரே. ஆனால் ஒரு பக்கம் எனக்கு புரியலை. பேசுகிறது வசனம், வாழ்கிறது வசனம்னா இந்த காத்திருக்கக்கூடிய பக்குவம் இல்லை. ஏன்னா அங்கே தான் அந்த அபிஷேகம் இல்லை. உங்களுக்கு எனக்கும் கத்த நிறைவே கொடுத்துருக்கிறார். கத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆனாலும் பரவாயில்ல. நான் சொன்னேன், நீ கர்த்தருடைய சமூகத்தில் அழுது சந்தோஷம், வேறு யார்கிட்டையும் அழுகாது. அப்போ ஒரு நடக்கட்டுமே. கர்த்தர் நடத்து வரணும், கொண்டு போவார். உனக்குள்ள இருக்க அபிஷேகமாக அண்ணல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அப்போ ஆன்மீக சொல்கிறது அது வெறுத்து, உலகத்தை வெறுத்துரு. கர்த்தர் கொண்டு வரும்போது அது பரிசுத்தமானது கொண்டு வரும். இல்லைனா நம்ம சிந்தைகள் தவறாக போகும். மனுஷன் மேலே சிந்தை போகும், அப்புறம் அசுத்தமான சிந்தை தோன்றும், அப்புறம் அசுத்தமான பாவ சிந்தனை தோன்றும், பரிசுத்தை கெட்டு போகும். பரிசுத்தை கெடும்போது தான் நமக்கு பொண்ணு வரும், மாப்பிள்ளை வரும். நான் பார்த்துட்டேன். அதுவும் எனக்கு என்னவோ தெரியலையா, எங்கள் அப்பா ஜெனரேஷன் பார்க்குற இந்த ஊழியம் கல்யாணம்னு வரும்போது பிசாசு நிறைய பேர் பிடிச்சிக்குது. ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி பிசாசு பிடிச்சிடும். உடனே எங்கள் அப்பா விட்டு துரத்துவாங்க, கல்யாணம் நடக்கும். நாமும் நிறைய 4-5 செஞ்சு வச்சுருக்கேன். துயரமாக இருக்குது. உலகத்தை தூக்கி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து வாழணும். தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணு. கர்த்தர் யார் தெரியுமா? அவர் முன்னே என்னை சிருஷ்டித்தவர். நம்ம சொல்கிற ஒரு பருப்பு குழம்பு வைக்க கூட நம்மளால முடியல. சரி, நான் கேட்குறேன், சொல்லுங்க, பெருங்காயம் எப்படி செய்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராச்சும் இத்தனை வருஷம் சமைக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பெருங்காயம் எங்கேருந்து வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, தமிழ் சமையல். இப்போல்லாம் நல்லா மியூட்டாக போட்டு உட்காந்துக்கிறதுனால கேமரா ஆன் பண்ண வசதி இல்லைங்களாக திறக்க மாட்டேங்கிறீங்க. உங்களெல்லாம் நான் என்னத்தான் செய்ய போகிறேன்னு தெரியல. வசதி இருந்தும் கத்தாவே சோத்திரம். சொல்லு, பெருங்காயம் எங்கேருந்து வருது? எதில் எடுக்கிறாங்க பெருங்காயம்? முடிச்ச உடனே நெட்டை போட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா பாரு, அந்த வேரில் கடிச்சிட்டு போயிடுவேன். தெரியாது நமக்கு. ஒரு சாம்பார் பருப்பு வைக்கிறது தெரியாது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் பெருங்காயம் சிலருக்கு பிடிக்காதுங்கிறக்க போட மாட்டோம். நம்ம பாருங்க, நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுவே நமக்கு ஒரு சாம்பார் நல்லது, கண்டிப்பாக பெருங்காயம் போடணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சாம்பாரோட ரெசிபி வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் போடுறோமா?
இல்லை. அதுக்கு ஒரு ரெசிபி இருக்குன்னா அதுதான் ஃபாலோ பண்ணி போனால் அது அது அவங்க செஞ்ச டேஸ்ட் வரும். நமக்கு அதை பற்றி கவலை இல்லையே. இதுக்கு பேர் குழம்பு, இது நான் சாப்பிட்டா போதும், முடிஞ்சிச்சு. இதனால தான் செல்ஃப் சமையல் பெஸ்ட்டு. ஆனால் இந்த ஆவிக்குரியவில் ஆண்டவர் அப்படி இல்லை. சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தா தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த காலம் அவரோட வாழும் பொழுது இந்த காஸ்மஸ் எஃபெக்டே இருக்காதுங்க. எஃபெக்டே இருக்காது நாம் உலகத்தில் ஜீவனம் பண்ணினாலும். ஏனென்றால் இந்த காஸ்மாஸை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், த பிளஸட் ஹோப் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஆனந்த பாக்கியம். மகாதேவன் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி தான் நமக்கு போதிக்கிறது. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறதற்கு தான் இந்த காரியங்களை நம்முடைய ஆத்மா எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அப்போ இந்த உலகம் என்ன செய்கிறது? இன்னைக்கு பற்றி இப்போ நம்ம பார்த்து பாருங்க, எல்லா காரியத்திலும் தேவனுடைய காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பிரதான எதிர்ப்பு காரியம் இதில் பாருங்க. இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து கற்று பேசும்பொழுது இன்னைக்கு மருத்துவத்தினுடைய இந்த அட்வான்ஸ்மெண்ட், இந்த முன்னேற்றத்தை பார்த்து பெரிய ஒரு பாவம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? அது யாரும் சொல்ல முடியுமா? த பீக் சின் கோயிங் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த காஸ்மோஸில் இன்னைக்கு ரொம்ப தீவிரமான ஒரு பாவம் போயிட்டு இருக்கு. யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? எனி ஆப்ஷன்ஸ்? சிசு கொலை, சிசுக்களை அழிப்பது. ஓகே, சிசுக்களை அழிப்பது. ஓகே, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வெளிநாடுகள் ரொம்ப அதிகம். நம்ம ஊரில் நடக்கலைன்னு மட்டும் நினைக்காதீங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி 7th படிக்கிற பிள்ளை ஸ்கூலில் உள்ள டாய்லெட்டில் போய் குழந்தை எடுத்து என்ன செஞ்சால் தெரியுமா? அந்த குழந்தைய அந்த டாய்லெட்டில், இந்தியன் டாய்லெட்டு சிங்க் இருக்குது பாருங்கள், அந்த கமோடு, அதுக்கு உள்ளே வச்சு திணிச்சு விட்டுட்டு வந்துட்டான். நீங்கள் எல்லாம் நியூஸில் கேட்காதீங்க, எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் ஆகி வரும். நியூஸில் தான் வந்து, சாதா நியூஸில் தான் வந்துச்சு. 7th படிக்கிற பிள்ளை, அவனுக்கு வயசு என்ன? அப்போ பார்த்தா டாய்லெட் க்ளீன் பண்ணால் தண்ணி போக மாட்டேங்குது, திருப்பி அடிக்குது, வந்து அடித்தா போக மாட்டேங்குது. கடைசி எப்படி கண்டுபிடிச்சாங்க? சிசு கொலை. இது கல்யாணம் ஆனவங்களுக்கும் இது பொருந்தும், ஆகாதவங்களுக்கும் இது பொருந்தும். கத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டு போனால் கத்துறதை அடிப்பார், கண்டிப்பாக அடிப்பார். சாலமோனுக்கு சரி தாவீதுக்காக தான் நடந்துச்சு. உரியாவை கொண்டுட்டார், விசாரம் பண்ணிட்டாரு, தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஓடினார், பச்சைமாலை கூப்பிட்டு விட்டார். பச்சைமாலுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. யாரோட குழந்தை? அதே தாவீதோட குழந்தை தான் பிறந்துச்சு. தேவ சித்தம் இல்லாமல் பிறந்துச்சு, தேவன் சொல்லாமல் பிறந்துச்சு. அந்த குழந்தை கேவலமாக இருந்துச்சான். வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகள் பைபிள் பயன்படுத்துது. அந்த குழந்தை மகா கேவலமாக இருந்துச்சான், கேவலமாக இருந்தது. கர்த்தர் அடித்தார், குழந்தையை அடித்தார் பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய இந்த காஸ்மோஸில் உள்ள அந்த ஈர்ப்பு எங்கே கொண்டு வந்து நிறுத்துது பாருங்க, தேவ கோபத்தை கொண்டு வந்து. அப்போ தேவனுக்கு கோபம் வந்தப்போ கர்த்தர் குழந்தை அடித்தார்னு வசனம் இருக்கு. அடித்தார், அது செத்து போயிட்டு. அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சரியானார், மனம் திரும்பினார். அதுக்கப்புறம் தான் அதே பச்சை பாலத்தில் சாலமோன் பிறந்தது. அத்தனை பேர் இருந்தாங்க பொண்டாட்டி அவருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் 8 பொண்டாட்டி வச்சுருந்தார். மெயின் லைனில் 8 பொண்டாட்டி வச்சுருந்தார். இன்னும் சைட் லைனில் எத்தனை வச்சுருந்தாருன்னு தெரியாது. மெயின் லைனில் 8 வச்சுருந்தார். அவன் அதில் வெளியில் வர முடியல. இப்பேற்பட்ட தியாகத்துக்கு வெளியில் வர முடியல. அதை பிடிச்சிட்டான். அந்த சுயத்தை சில விட்ட முடியாதபடி, நான் இப்படி தான், என் குணம் இப்படி தான், நான் பரிசுத்தம் வாழ்ந்தான், நான் இப்படியே இருந்துக்கிறேன், இருக்க முடியாது, உலகம் ஒன்று மேற்கொள்ளும், சாத்தான் வஞ்சிப்பான். அது வஞ்சனை, சாத்தானுடைய வஞ்சனை. கர்த்தரோட ஆவிக்கேற்றபடி கொண்டு வந்த அந்த சிசு கொலை. விவசாயம் பாருங்க, கர்த்தருடைய விவசாயம். என்ன விவசாயத்தில் எப்படி பிசாசு வரும்? பிசாசு வரும், வருது, நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு அன்பு மகள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ண 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 சாத்தாண்டி கீழே சுற்றி வந்தாலும் தப்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படுது, ஆனால் கர்த்தர் கிருபையை காத்துட்ருக்காரு. இந்த விவசாயிகள் வருமானத்திற்காக போதை வஸ்துக்களை பயிரிடுறாங்க. மாடு, கேரளா மாடு ஒரு தடவை போகிறேன், அழகாக கசகசா காய்ச்சி காய்ச்சி தொங்குது. எனக்கு கசகசா ரொம்ப பிடிக்கும், அது ஏன் தெரியாது. கசகசா தெரியுமில்ல, அதை என்ன இப்படி பார்க்குறீங்க? பிரியாணி போடுறோம்ல, சோம்பு இப்போ கூட கசகசா சேர்த்து போடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா எடுத்து சாப்பிடுங்க, அதில் ஒரு ஆயில் ஃப்ளேவர் வரும். நீங்கள் போட்டு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்து ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு வாயில் போட்டு சும்மா ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும். அந்த செடியிலேயே அது தொங்குற மாதிரி இருக்குது.
பார்த்து இது கேட்டு இது கசகசாதான் சொன்னாங்க. எடுத்து வாயில் போட போடாதீங்க பிரதர் அப்படின்ட்டாங்க. இது என்ன வம்பா இருக்குது? ஏன் கசகசா தானே, நாலஞ்சு எடுத்து வறுத்து காய்ச்சி கொடுப்பாங்கன்னு. இல்லை, அது அபின்னு சொல்லுவாங்களா, கஞ்சா போன்ற ஒரு அபின், அதோட விதை தான் கசகசா. அப்புறம் அவன் பார்த்து என்னடா இப்படி விஷயம் இருக்கு ஆராய்ந்து பார்த்தா நம்ம சாப்பிட்ற பிரியாணி ஒரு போதைப் பொருள். அதனால தான் பிரியாணிக்கு அடிக்ட் ஆனவன் கஞ்சிக்கு எவனும் அடிக்ட் ஆக மாட்டான். கவனிச்சிருக்கீங்களா? பிரியாணிக்கு நான்வெஜ்ஜுக்குலாம் நல்லா அடிக்ட் ஆயிடுவான். உண்மை நான் சொல்கிறது, இட்ஸ் நாட் எ ஜோக். ஏலக்காய் பயங்கர போதை வஸ்து. பச்சை ஏலக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் எந்திரிக்க மாட்டோம் போதை. கிராம்பு எடுத்து வாயில் போட்டு அந்த சுரு பழகிட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது. பட்டை பயங்கரமான ஒரு போதை வஸ்து. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சாப்பாடை செஞ்சு எவனும் கேட்க மாட்டான், போட்டான். நம்ம பிரச்சனை இல்லை, கத்தாவை கொடுத்த ஆகாரத்தை நமக்கு தேவை பிரியாணி. ரைட், கவனிங்க. இது எல்லாம் நம்ம என்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம், அது ஓகே, சந்தோஷம்தான். ஆனால் இதை விவசாயமாய் பயன்படுத்தி இவைகளை எதில் மனுஷன் நோக்கமாக இருக்கானோ அதன் மேலே பயங்கர ரேட்டு ஏற்றி பயங்கரமாக ஏற்றி இதை பணம் பார்க்கறதுக்காக ஒரு பிசாசு கிரியைகளை கொண்டு வருது. அடுத்த ஆண்டவர் சொன்ன காரியம் கல்வி திட்டங்கள், எஜுகேஷன். பிசாசனுடைய இது ஜாக்கிரதை. நம்ம போய் எந்த காலேஜோட படிக்கலாம், கர்த்தர் கொடுக்கலன்னா ஜாக்கிரதை. ஸோ இது அநேக காரியங்கள் உண்டு. அடுத்து பொழுதுபோக்கு சாதனங்கள். இவைகள் நிமித்தமாய் பரிசுத்த குலைச்சலை கொடுத்து தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறான். பிறகு அந்த ஆண்டவருக்கு விரோதமாக பெருசாலாம் எதிர்த்து நிற்கிறது இல்லை. எப்பா நீ கீழ்ப்படியிலையா, முடிஞ்சிச்சு, எதிர்த்து நிற்கிற, ஓவர். இதான் கர்த்தர் என்கிட்ட பேசுறது, இன்னைக்கு பேசுவது. உலகத்தின் நீதி எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் என்று சொல்லிட்டாரா, இதுதான். எல்லா இடத்துல போல நான் சொல்லுவது, அறிக்கையிடுவது உண்மைதான். நான் என்ன போல கொடுமையான பாவி எங்கேயுமே இல்லை. ஆனால் கர்த்தர் உருவாக்கி பியூர் பண்ணிட்டாரா, அப்படியே பரிசுத்தமாக கர்த்தரை பிடிச்சிக்கணும். அப்போ ஆண்டவருக்கு சொல்கிற காரியம், விசுவாசிகளாகிய நாம் இக்காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியம், நம்மை சுற்றி காணும் அனைத்து சம்பவங்களுக்கும் பின்பாக ஒரு ஆவி அல்லது ஒரு வல்லமை தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோத அளவிலோ பெரிய சம்பவங்களில் பெரிய அளவில் செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ எனிதிங் தட் இஸ் ஹேப்பன், நான் உங்கள் பல முறை காண்பித்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். மீண்டும் கதை உறுதிப்படுத்தினது தான் நான் சப்போர்ட் வச்சிருக்கிறேன். We have to understand everything that is happening against us, there is a spirit operating behind that. நம்மை சுற்றும் செயல்படுகிற எல்லா காரியமும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த அடிமைத்தனம் இந்த காரியங்கள். அப்போ மனுஷனால் உருவாக்கப்பட்ட இந்த காரியங்கள், ஏன் மத அமைப்புகள் கூட இன்னைக்கு கிறிஸ்தவ அமைப்புகள் நிறையா இருக்குது, அது கூட தேவனால் கொடுக்கப்பட்டதில்லை, மனுஷனால் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே சில கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நன்மையா தீமையா? நன்மையை நம்ம நினைக்கிறோம், ஆனால் நோக்கம் அதுவல்ல. அது வேற, பண வருமானம், காரியங்கள், பெருமை. அதே வேலை உண்மையாக உதவி செய்கிறவங்க பேர் வெளியில் வராது. சில அட்வொகேட்லாம் இருக்காங்க, பரிசுத்தமான அட்வொகேட்ஸ். தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை இருந்தால் ட்ராவல் பண்ணுறாங்க, போய் கூட்டமாக சேர்ந்து உதவி செய்கிறாங்க. அப்படி செய்கிறவங்க பேர்லாம் வெளியில் வராது. அதுதான் உண்மையான ஊழியம். அப்போ இங்கே எல்லா இடங்களிலும் அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் கூட தேவனுக்கு விரோதமானவைகள், சபைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உள்ள தொடர்பு நம்ம இந்த ஜாக்கிரதை உள்ள தொடர்போடு இருக்கணும். ஓகே, அதனால தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன செய்யுங்க, சும்மா ஒரு 10 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணுறோங்கிறது. ஏன் பாஸ் பண்ணுறோம் டைமை? நம்ம 10th 10 தடவை பாஸ் பண்ணலாம், 10 மார்க்கில் பாஸ் பண்ணலாம். டைமை ஏன் பாஸ் பண்ணணும்? நல்லா தூங்க வேண்டியதானே, நல்ல மொபைல் போட்டு தூங்க வேண்டியதானே. நம்ம ஆக்குபை பண்ணிக்கும் பொழுது அதோட உலகம் கனெக்ஷன் இருக்கா, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய டெஸ்ட். உலகத்தில் கனெக்ஷனோடு இருக்குமா? அந்த கனெக்ஷன் நமக்கு எந்த வகையில் தொடர்பு, இந்த உலகம் இது தேவனால் கொடுக்கப்பட்ட தொடர்பா, இது தேவையான ஒரு தொடர்பா என்கிற நம்ம ஆராய்ந்து எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா வருகிற நாட்களில் இந்த உலகத்தில் உள்ள தொடர்பு ஒன்று தான், தேவனுக்கும் நமக்கும் அந்த பிரிவினை கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 4:7. But the end of all things is at hand. Therefore, be serious and watchful in your prayers. Be the end of all things at hand. Be ye therefore sober and watch unto prayer. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆவிக்குரியவனுக்கு முடிவு இல்லை. ராமி சொல்லுங்க, there is no end for us.
there is no expiry date for us. ஆதலால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. சில ஆள் இருக்க இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ பைபிள் வாசிக்க முயற்சி பண்ணி சில பைபிள் வசனங்களை வாசிக்கிற, ஆனால் நீ ஜெபிக்கிறது இல்லை. அப்புறம் ஜெபிக்கலாம், இவங்க இல்லாதப்ப ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு சில தீர்மானங்கள் எடுக்கிற, அதனால நீ தோற்று போகிற. கர்த்தர் ஒட்டு பேச விரும்புகிறார். நீ தெளிந்த புத்தி உள்ளவனா ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாய். நீ எவ்வளோ வேதம் வாசித்தாலும் ஜெபம் இல்லைன்னா அந்த வேத வாசிப்பு உள்ளே போகாது. நீ எவ்வளோ வேதம் ஜெபம் இல்லாமல் வாசித்தாலும் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. கர்த்தரோட விரும்புகிறார். சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். காஸ்மாஸுக்கு முதல் முடிவு ஆகிய தெளிந்த புத்தி. அப்போ தியானம் என்பது முடிச்சுட்டு உட்கார்ந்து இதை தியானித்து உலகத்தில் அவை தொடர்பு எப்படி இருக்கணும். எப்போது சொல்கிறேன், ஜெபிக்கும் பொழுது ஆண்டு திறக்கப்பட வேண்டிய கதவு திறக்கட்டும், க்ளோஸ் ஆக வேண்டிய கதவு க்ளோஸ் ஆகட்டும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவர் எடுத்து வர வேண்டிய ஆத்மாக்கள் வரட்டும், தேவையில்லாத இந்த ஆத்மா இங்கே வரக்கூடாது. ஆண்டவர் வர வேண்டிய கால்ஸ் வரட்டும், தேவையில்லாத இந்த கால் எனக்கு வரக்கூடாது. வி ஹாவ் டு பைண்ட் எவ்ரி திங். அப்போ ஆண்டவரே கால் ஃப்ரம் த காஸ்மோஸ் எனக்கு வேணாம் ஆண்டவரே, ஒரு ஆபீஸ் சொல்லுவேன். ஆண்டவரே நோ கால் ஃப்ரம் காஸ்மோஸ் டு மீ. எனக்குலாம் பரலோகத்தின் ஆள் ஆண்டவரே, நான் பரலோகத்தின் சந்தோஷம், பரலோகத்தின் வாஞ்சி எனக்கு வேணும். ஸோ இந்த முடிவு சமீபமாக இருக்கு. எனவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நாம் கர்த்தத்தில் ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபைப்படி இது பல வாரங்களை செல்லும் என்று நான் நினைக்கிறேன். ஆவியார் நடத்துதலின்படி இன்னும் பங்கு பெறுவோம், நம்மை மாற்றிக்கொள்வோம், அறுவடைக்கு நேராக புறப்படுவோம். நம்முடைய தொடர்பு பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கென்று உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் காட். கரங்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை மூடும். பிரைஸ் காட். துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரே, இந்த உலகத்தின் தொடர்பு எங்களை விட்டு நிர்மூலமாகட்டும். உலகத்தின் தொடர்பு எங்களை விட்டு நிர்மூலமாகட்டும். ஷட்டாலா கட்டாரா திரியட்டியா கலபரட்டாகரது ரிஷிட்டி பிரகதட்டாரா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். லெட் த பவர் காட் மூவ். உலகத்தை விட்டு எங்களை பிரித்தெடுத்துள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு எங்களை மாற்றி போடும். ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நடத்துதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், நோ காஸ்மோஸ், ஒன்லி த லார்ட். கர்த்தராலே கர்த்தருக்கென்று நடத்தப்படும்படி எங்களை அனுகிரகம் செய்தார்கள். இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்தில் பாயிண்ட் இன்னும் நாங்கள் என்ன செய்யணுமோ, இந்த உலகத்தை எப்படி தள்ளணுமோ, எப்படி நேசிக்கணுமோ, கர்த்தர் அதன்படி எங்களுக்கு செய்தார்கள். உடைய நாமத்தின்படி எங்களுக்கு வழி நடத்தும், ஆசீர்வதிக்கிறார்கள். வாரம் முழு கர்த்தர் அன்பினால் பிரசன்னத்தால் நிரப்பும் ராஜா. இன்னும் ஐக்கியத்தில் நாங்கள் இணைந்து கொள்ள, தெளிந்து ஓட ஒவ்வொருவரும் தேவ கிருபை இருக்கட்டும். ஆபத்துகள், சேதங்கள், விபத்துகள், அவசரங்கள், நாசமோசங்கள், வறுமைகள், சாபங்கள், தேவையற்ற சூழ்நிலைகள், சோம்பல்கள், இயலாமைகள், கட்டல்பாரங்கள், வியாதிகள் தொடாதபடி கர்த்தரை பாதுகாப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேர்மை எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் சுகமும் நம் அனைவரோடு விட்டுப்பதற்கு எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். சரி சொல்லும். தேவரி ஆசீர்வதி, எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தரணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபை வரை தொடரும் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன்.